ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே எனக்கு தேங்க் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஒருத்தருமே கோடீஸ்வரனாக போகிறீங்க, கோடிகளில் சம்பாதிக்க போகிறீங்க. அது சர்வ நிச்சயமான ஒரு விஷயம். அண்ட் அதுக்காக நான் உங்கள் எல்லாருமே கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு இப்படி ஸ்வைப் பண்ணிவிட்டு உங்களுடைய லக்ஷ்மியை நீங்களே தட்டி விட்டுறாதீங்க. ஓகே. அண்ட் வந்து இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, இதில் நான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன், எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பிஸ்னஸ்ன்றதை நான் அந்த வீடியோ எண்டிங்கில் சொல்லுவேன். ஓகே. இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஃப்ரீயான ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே நம்ம வந்து அதுக்கு புதுசு தான். ஸோ அதோட ப்ரொசீஜர்ஸு, அதை எப்படி பண்ணணும், அதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃப்ரீயாகவே வந்து ஒரு டீம் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதை வந்து நம்ம காப்பி பேஸ்ட், அதாவது அதை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி டியூப்ளிகேஷனாக நம்ம வந்து க்ரியேட் ஆனாலே போதும். அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி, அட்லீஸ்ட் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களோட சிஸ்டர்ஸ், உங்களுடைய ஹவுஸ் ஒய்ஃபான உங்களோட அக்கா, பெரியம்மா, சித்தி, யாரும் வேணால் இருக்கட்டும், அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னன்றது தெரிஞ்சு அட்லீஸ்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ கமெண்ட் பாக்ஸில் பார்ட் டைம்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த டீம் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க, உங்களை வச்சு கொண்டாடுவாங்க கைஸ். இதை தவிர வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு எதுவுமே தேவை கிடையாது. எப்படின்னா நம்மளை பற்றி நம்ம என்ன பண்ணாலுமே சில இடத்துல வந்து நம்மளுக்கு கரெக்டான ரெகக்னிஷன் கிடைக்கிறதில்ல. அதாவது ஒஸ்ட்டு பாலிடிக்ஸ், எல்லா இடத்துலையுமே ஒஸ்ட்டான ஒரு குரூப் பாலிடிக்ஸ் இருக்கும். அதை வந்து எப்படி மக்கள் பண்ணுறாங்க, இதனால் எப்படி வந்து ஒருத்தரை வந்து கார்னர் பண்ணி ஒரு ஒர்க்கை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து ரொம்ப சீப் மென்டாலிட்டி பீப்புள்ஸ் வந்து அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையுமே பண்ணிகிட்ருக்காங்க. அதை பண்ணுறவங்க எல்லாருமே நான் சீப்பான பீப்புள் மட்டும்தான் சொல்லுவேன். எந்த இடத்துலையுமே வந்து நாம் என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கான ரெகக்னிஷனோ அதுக்கான ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியோ கிடைக்கிறது கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கான பேசிவ் இன்கம், நமக்கான ஒரு ரெகக்னிஷன், நம்மளுடைய வெற்றியை நாம் ஃபஸ்ட்டு கொண்டாடணும். ஸோ நம்மளோட இன்கம்மை நம்ம தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நம்மளோட தேவை அதிகமாக இருக்கும் போது நம்ம கடனை வந்து அதிகப்படுத்தக்கூடாது. நம்மளுடைய இன்கம்மை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அது எப்படி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி அந்த சிஸ்டம் நம்மளுக்காக